வாழ்வோம் எல்லாரும். திராவிடம்னு சொல்றதுனாலையும் திராவிடத்தை தூக்கி பிடிக்கிறதுனாலையும் வேற எங்கேயாவது தடமாறி நம்முடைய வாழ்வியல் போதா, வரலாறு உறுதியா மாறுது. வரலாறு எதுவுமே இல்ல, மாறுது. நீங்க இப்ப பேசுறீங்கல்ல, தமிழர்களுடைய மன்னர்கள் இங்க தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு தூரம் வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய நீர்வளத்தை பாதுகாத்து இருக்கிறார்கள், எவ்வளவு தூரம் மக்களுக்கு வந்துட்டு சரியான விகிதத்துல வந்துட்டு நிலங்களை பிரித்து கொடுத்துருக்காங்க. அவர்கள் காலத்துல நில அடிமைகள் இருந்ததில்லை, வரி வரம்புங்கிறது சரியாக இருந்திருக்குது. அதற்கு பிறகு வந்த நாயக்கர் காலத்திலையும் அதுக்கு பிறகு வந்த ஆங்கிலேயர் காலத்திலையும் தான் அந்த வரி நிலமற்ற கூலிகளாக நம்ம மாற்றப்படுறோம். அந்த வரலாறு தெரியாதா உங்களுக்கு? திராவிடத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய உங்களுக்கு தெரியாதா? அதை ஏன் பேச மாட்டீங்க? அப்ப நாயக்கர் ஆட்சி காலத்துல வந்ததை நீங்க பேச மாட்டீங்க. அந்த மன்னர்கள்லாம் யாருக்கு அடிமையா இருந்தாங்க? சமஸ்கிருதத்துக்கு அடிமையா இல்ல அவங்க தமிழை தூக்கி பிடிச்சு வச்சிருந்தாங்களா? அதை பேசுங்க, வரலாற்றை பேசுங்க. அப்ப யாருக்கு உண்டானதா திராவிடம் மாறுதுங்கிறது கேள்வி வருது இல்ல. தமிழ் மன்னர்களை நீங்க இழிவுபடுத்தீங்க, தமிழர்களுக்கு அது எதிராக இருந்தார்கள், நீங்க வந்துட்டு போன போகலாம் கட்டுக்கதையை அவித்து விட்டு போவீங்க. ஆதாரத்தை காட்டுங்க. இல்ல தமிழ் மன்னர்களை அவர் கொண்டாடுறாரு, நீங்க எந்த இடத்தில் கொண்டாடி இருக்கிறார் சொல்லுங்க? எந்த இடத்துல கொண்டாடி இருக்கிறார்? இங்க கோயிலுக்குள்ள வந்துட்டு தமிழ் மன்னர்கள் வந்த பிறகுதான் வந்துட்டு கோயிலுக்குள்ள இருந்து தமிழ் மொழி வெளியாயிடுச்சுங்கிறாரு. எதன் அடிப்படையில? அங்க ராஜராஜ பறையன் என்று பட்டம் கொடுத்து நீங்கள் இப்பொழுதைக்கு சொல்லக்கூடிய தாழ்த்தப்பட்டவர்களாக கருதப்படுவர்களே கோயில் கருவறைக்குள்ள அர்ச்சகர்களா இருந்திருக்கிறாங்க. கல்வெட்டு சொல்லுது. நீங்க எந்த சான்றின் அடிப்படையில சொல்றீங்க தமிழ் இல்லைன்னு? அதன் பிறகு வந்த ஆட்சி காலங்கள் அதை மாற்றுது. பழனி கோயில்ல எந்த காலத்துல வந்துட்டு பண்டாரங்களை தூக்கி வெளில வீசுறாங்க, இல்ல ஓதுவார்களை தூக்கி வெளில வீசுறாங்க? யார் காலத்துல? அதை பேசுங்க. அப்ப அதுவரை யார் இருந்தவர்கள்? யாருடைய ஆட்சி காலத்துல கோயிலுக்குள்ள எங்க தமிழ் ஒழிச்சுக்கிட்டு இருந்துச்சு? சரி, இப்ப நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்களா, திராவிடம் தானே ஆளுது, ஏன் கோயிலுக்குள்ள தமிழ் இல்ல? அர்ச்சனைக்கு தமிழை நீங்க கொண்டு வாங்கன்னு சொல்லி நாம் தமிழ் கட்சி போராடு. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராலான்னு யார் கலைஞர் தானே சொன்னாரு? தமிழ்ல பண்ணலாம்னு சொன்னாரா, சமஸ்கிருதத்துல பண்ணலாம்னு சொன்னாரா? தமிழ்ல இருக்குங்க. இப்ப எங்க இருக்கு சொல்லுங்க, பண்ணலாங்க. வாங்க போய் பாப்போம். தமிழ்ல பண்ணி நம்ம சொல்ல உரிமையா கேட்கலாம், போய் கேட்டு முடியும். திமுக ஆட்சியில கேட்கலாம். எத்தனை இடங்கள்ல தமிழ்ல பண்றாங்கன்னு பாரு. இங்கே தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சமஸ்கிருதத்துல முதலா பண்ணப்படும், தமிழிலும் கூடுதலா வேணும்னா நீங்க கேட்டால், கெஞ்சினால், காலில் விழுந்தால் கிடைக்கும். நாங்க என்ன சொல்றோம்? தமிழில் தான் முதல்ல அர்ச்சனை இருக்கும். ஏன் அது மாறுது? கோயில் குடமுழுக்குக்கு தமிழில் பண்ணணும்னு சொல்லி நாம் தமிழ் கட்சி வழக்கு தொடுத்து நீதிமன்ற தீர்ப்பு, அந்த நீதிமன்ற தீர்ப்பு கிடைத்த பிறகும் இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு கோயிலுக்கும் நம்ம வந்துட்டு குடமுழுக்கு நடத்துவதற்கு தமிழ்ல நடத்த முடியாதுன்னு சொல்லுது அறநிலைத்துறை. ஐயா சேகர் பாபு ஏன் சொல்றாரு? அப்புறம் நாங்க போராட்டத்தை அறிவிக்கணும், அப்புறம் நாங்க கோயில் இதுக்கு வந்துட்டு நாங்க போராடுவோம், அதை தடுத்து நிறுத்துவோம் சொன்ன பிறகு வரும் தமிழிலும் அப்படின்னு வரும். ஏன் தமிழிலும்? சமஸ்கிருதம் தான் உங்களுக்கு தேவையில்லை இல்ல, அதுதானே ஆரிய பாஷை, அது தூக்கி எறிய வேண்டியதான். தூக்கி எறிஞ்சிட்டு தமிழில் மட்டும்தான் குடமுழுக்கு நடத்தப்படும் சொல்லுங்க, யார் தடுப்பா அவங்கள? அந்த தைரியம் இருக்கா உங்களுக்கு? இல்ல ஆரிய